நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நெறைய மக்கள் தங்கள சுத்தி நடக்கிறத பார்த்துட்டு, மற்றவங்க பல பிரச்சனைகள்ல சிக்கி இருக்கிறத பார்த்துட்டு பயப்படுறாங்க. எனக்கு நெருக்கமானவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கும் அது நடந்துடும். நானும் அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஒருவேள சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேல போயிருச்சா, எனக்கும் வேல போயிடும்னு பயப்படுறாங்க. மற்றவங்களுக்கு இப்படி ஒரு வியாதி, இழப்பு நடக்குதா, அப்படின்னா எனக்கும் கூட அப்படி நடக்கும். இந்த வியாதி எல்லாரையும் கொன்னுருச்சு. என்னையும் அது சாகடிச்சிடும். அதாவது சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு, மற்றவங்களுக்கு நடக்கிற எல்லாம் எனக்கும் நடந்துடும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் உங்களோட பிரச்சனைய மறுக்க சொல்லல, அல்லது மற்றவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நிச்சயமா நடக்கவே நடக்காதுன்னும் நான் சொல்ல வரல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதுலயே மூழ்கி கிடக்காதீங்க. இந்த வியாதியினால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து போனதுனால, நானும் இறந்து போயிடுவேன்னு நெனைக்காதீங்க. உங்களோட ஜீவன் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அல்லது அந்த வியாதி அல்லது டாக்டர் அல்லது உங்களோட முதலாளியோட கைகள்ல இல்ல. உங்களோட வாழ்க்கை ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவரோட கரங்கள்ல இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை மேல கடைசி அதிகாரம் உடையவர் ஆண்டவர் மட்டும்தான். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துல இருந்து முக்கியமான ஒரு விஷயத்த உங்க கூட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு, பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து, பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி, அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். சுருக்கமா சொல்றேன். சபையார் பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு தேவதூதன் இடைப்பட்டு பேதுரு சிறைச்சாலையிலிருந்து தப்புவிக்கப்படுறாரு. யாக்கோபு ஏரோதுனால கொல்லப்படுறாரு. ஆனா அவருக்கு இணையா இருந்த பேதுரு ஏரோதுவினால கொல்லப்படல. சில சமயங்கள்ல நாம மற்றொருவருக்கு இணையான அதே நிலையில இருக்கலாம். அதனால நாம நினைக்கலாம் அவருக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் அப்படின்னு. அந்த நபர் கொல்லப்பட்டான். அந்த நபரால் தப்பிக்க முடியல. அந்த ராஜா அதிகாரம் உடையவன் என்று என்னதான் காரணம் சொன்னாலும் சரி, இந்த வேத பகுதி நமக்கு ஒண்ணு சுட்டிக்காட்டுது. யாக்கோபு கொல்லப்பட்டார் என்ற காரணத்தினால பேதுருவும் கொல்லப்படுவார் என்று சொல்ல முடியாது. இப்படியான ஒரு அதிகாரமிக்க அரசனால் பிடிக்கப்பட்டா, இதுதான் நிலைமை அப்படின்னு யாக்கோபுக்கு நடந்ததை குறிச்சு எல்லாரும் சொல்லலாம். ஆனா முடிவு ஆண்டவர் கரங்கள்ல தான் இருக்கு. வழி இல்லாத இடத்திலேயும் வழியை உண்டாக்குகிறவர் கர்த்தர். கடந்த முறை அப்படி நடக்கல அப்படின்றதுனால, இந்த முறையும் அப்படி நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பல சமயங்கள்ல குறிப்பிட்ட வியாதிய குறிச்சு நம்ம மருத்துவ ரிப்போர்ட்ட பார்த்ததும் உடனே சொல்றோம். இந்த வியாதி வந்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. அதனால நானும் சாகப் போறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த இடத்துல தான் மற்றவர்களுக்கு எல்லாம் நடந்தது அப்படின்றதுக்காக எனக்கும் அதே தான் நடக்கும் அப்படின்னு கட்டாயம் இல்லை என்று நம்ம உறுதியா சொல்லணும். மற்றவங்க எல்லாம் வேலை இழந்து கஷ்டப்படுறத போல, நானும் வேலை இழந்து கஷ்டப்பட போறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனைகளே வராது அப்படின்னு நான் சொல்லல. பேதுருவும் அநேக சவால்கள கடந்து போனாரு. ஆனா, அது எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நடக்கும். உங்க வாழ்க்கையில அவர தவிர வேற யாருக்கும் அதிகாரம் இல்ல. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற எதையும் வேறு யாராலையும் தடுக்கவே முடியாது. யோசேப்போட சகோதரர்களை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்ப அவங்க கட்டுப்படுத்திட்டதாக நெனச்சாங்க. அவன இல்லாம ஆக்கிட்டதா நெனச்சாங்க. ஆனா கடைசில ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் தான் என்ன இங்க கொண்டு வந்தாருன்னு யோசேப்பே சொல்றாரு. உங்க வாழ்க்கைய வேறு யாரும் கட்டுப்படுத்த முடியாது. மக்களுடைய தயவுனால உங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கல. உங்களுடைய வாழ்க்கை ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவருடைய கரங்கள்ல இருக்கு. யாக்கோபு ஏன் கொல்லப்பட்டாரு? பேதுருவின் வாழ்விலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்க ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாரு? இதெல்லாம் நமக்கு தெரியாது. யாக்கோபு கொல்லப்பட்டார். அதனால பேதுருவும் கொல்லப்படுவார் அப்படின்றது அங்க உண்மை இல்ல. அது நடக்கல. ஆண்டவர் பேதுருவுக்கு வேறு திட்டம் வச்சிருந்தாரு. இன்னொருவர் அந்த வியாதினால இறந்துட்டார் அப்படின்ற காரணத்தினால, இன்னொருவர் அந்த இழப்பினால பாதிக்கப்பட்டார் அப்படின்ற காரணத்தினால, இன்னொருவர் அப்படி மோசமா நடத்தப்பட்டார் அப்படின்ற காரணத்தினால, உங்களுக்கும் அதே விதமா நடக்கும் அப்படின்றது இல்ல.
ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டங்கள் வித்தியாசமானவை, அவை மேலானவை. மனம் தளராதீங்க. ஆண்டவர நோக்கி பாருங்க. அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். யோசிச்சு பாருங்க. எத்தன முறை நாம இப்படி நினைச்சிருக்கிறோம். அவங்களுக்கு இப்படிதான் நடந்தது. அதனால எனக்கும் இப்படிதான் நடக்கும். மக்கள் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் எப்பவும் எதிர்மறையாவே பேசிட்டு இருப்பாங்க. இங்க நான் பிரச்சனைய மறுக்கல. மக்கள் அதனால சாகவே இல்லன்னு நான் சொல்லல. மக்கள் அப்படி மோசமான சூழல் வழியா கடந்து போகலன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு நடந்த மாதிரியே எனக்கும் நடக்கும்னு நீங்க முடிவு செஞ்சிடாதீங்கன்னு சொல்றேன். அதுதான் உலக நியதின்னு நீங்களே முடிவு செய்யாதீங்க. உங்களோட வாழ்க்கை சர்வ வல்ல ஆண்டவரோட கரங்கள்ல இருக்கு. விஷயங்களை எப்படி செய்யலான்னு அவருக்கு தெரியும். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. வானத்தின் எல்லா அதிகாரங்களும் அவர்கிட்ட இருக்கு. அவரோட பிள்ளை என்ற அதிகாரத்தினால அவருடைய எல்லாம் உங்களுக்கும் உரியது. ஆண்டவர் பல்லாயிரக்கணக்கான விதங்கள்ல ஒரே விஷயத்தை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புற காரியங்களை நீங்களே மட்டுப்படுத்தாதீங்க. மற்ற எல்லாருக்கும் நடந்தது மாதிரி தான் எனக்கும் நடக்க போகுது. நானும் கஷ்டப்பட போறேன்னு சொல்லாதீங்க. யாக்கோபு கொல்லப்பட்டா என்ன? பேதுரு காக்கப்பட்டாரே. அந்த ஆண்டவரை நான் நம்ப போறேன். எது சிறந்தது அப்படின்னு அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் என் வாழ்க்கையில இடைப்படுவார். என் வாழ்க்கையில அவரோட திட்டங்கள் தான் நடக்கும்னு தைரியமா நாம சொல்லுவோம். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.